இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனை விட்டு விலகாதிருக்கிற அழைப்பு, தேவனை விட்டு விலகாதிருக்க அழைப்பு. நாம் காண்கின்ற விசுவாச கூட்டத்தாரை பார்க்கின்ற பொழுது அநேகர் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து தேவனை விட்டு விலகி ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஊழியம் செய்வதற்காக, கர்த்தருக்கு பணிபடை செய்வதற்காக, கர்த்தருடைய வேலைக்காரனாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனுபவத்திற்காக வந்தவர்கள் அழைப்பை மறந்து தேவனை விட்டு தூரம் போகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். தேவனை சித்தத்தை அறியாதபடிக்கு அவரை விட்டு விலகி தங்கள் விருப்பப்படி செயல்படுகின்ற ஒரு காரியத்தை அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் பார்க்க முடியும். இவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் மறந்தவர்களாக தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து பொருளாசையை சார்ந்து தேவனை மறந்து போனார்கள். குறிப்பாக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஆதாம் ஏவாள் என்ற முதல் குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை உருவாக்கி அழகான ஒரு ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் வைத்தார். தோட்டத்தின் விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் ஏவாள் அந்த மரத்துக்கு செல்லுகிறாள். அந்த கனி பார்ப்பதற்கு இன்பமாய் காணப்படுகிறது. இச்சிக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பார்த்தாள், இச்சித்தாள், பறித்தாள், அதை சாப்பிட்டார், தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ திட்டத்தை மறந்து தேவனை விட்டு விலகி காணப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி வந்தார், உலாவி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய சமூகத்திற்குள்ளே, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்க வேண்டிய அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து சர்ப்பத்தின் சத்தத்திற்கு இடம் கொடுத்து தோட்டத்தை விட்டு புரட்டப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தை இழந்து போனார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். காரணம், வஞ்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அநேகர் தங்களுடைய செயல்பாடுகளினாலே தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். சமீபத்திலே அமெரிக்கா தேசத்திலே லாஸ் ஏஞ்சல், கலிபோர்னியா ஆகிய இடங்களிலே மிகப்பெரிய தீ விபத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய இழப்பு. ஒரே ஒரு நபருடைய வீடு மாத்திரம் காக்கப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். ஒருவேளை அங்கே சுகபோகமான ஒரு வாழ்க்கை, கம்பீரமான வீடுகள், பல கோடி சொத்துக்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை மறந்து ஆண்டவரை விட்டு விட்டார்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவனை மறந்து ஆண்டவருக்கு தங்கள் செய்கைகளாலே கோபம் மூட்டினார்கள். கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. பசியினால் வாடினார்கள். அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்த ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து விட்டார்கள். பசியினால் வாடினார்கள்.
எரிபந்தமான உஷ்ணத்தை கண்டார்கள். கொடிய வாதை உண்டாயிற்று. குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினால் ஆண்டவர் உக்கிர கோபம் கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனை அறிந்திருந்தும் உங்கள் செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் கோபப்படுகிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலகாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். தேவனை விட்டு விலகாத அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம். உலகம் நம்மை சேதப்படுத்தி விடக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரித்து விடக்கூடாது. கர்த்தர் எதற்கென்று நம்மை பிடித்திருக்கிறாரோ, கர்த்தர் எதற்கென்று நம்மை அழைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எதற்கென்று தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி இருக்கிறாரோ அதிலே நாம் உறுதியாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை விட்டு விலகாதிருக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை விட்டு விலகச் செய்கிற செயல்பாடுகளை நம்ம வீட்டு விலக்கி போடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளுவோம். உத்தம இருதயத்தோடு கூட அவரை பின்பற்றுவோம். அவர் நம்மை ரட்சித்ததின் நோக்கத்தை அனுதின ஜீவியத்திலே நாம் நிறைவேற்றுவோம். அவரோடு கூட இருக்க பழகிக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய நன்மைகளை, மிக சிறந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.